திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 209 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 15. தலைவியை என்னோடு சேர்த்து வைக்காவிட்டால் நான் மடல் ஏறுவேன் என்று முருகப்பெருமான் வள்ளியம்மையாரின் தோழியிடம் கூறுகின்றார். தமிழ் இலக்கியங்களிலே அகத்துறையில் காணப்படும் நிகழ்வுகளுள் ஒன்று மடல் ஏறுதல் என்பது. மடல் ஏறுதல் என்றால் தலைவியோடு கூடுவதற்கு தோழி சம்மதம் தெரிவிக்காவிடில் அப்பொழுது ஒரு கிளியில் தலைவியின் வடிவத்தை எழுதி தன் பெயரையும் எழுதி அதனை கையில் பிடித்து கொண்டு பனை மடலால் செய்யப்பட்ட ஒரு குதிரை மீது ஏறி வெந்நீர், வெண்பூளை, வெள்ளருக்கு, வெள்ளெலும்பு இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு பனை மடலால் செய்யப்பட்ட குதிரை மீது ஏறி தலைவி இருக்கும் ஊரில் தெருக்கள் தோறும் செல்வது, அதுவே மடல் ஏறுதல் என்று கூறப்படுகின்றது. அது அக்காலத்தைய ஒரு வழக்கம். அப்படி தலைவன் மடல் ஏறி வருவது என்பது தலைவிக்கு இழுக்கு ஆகிவிடும். எனவே தலைவன் இவ்வாறு சொல்லும் பொழுது தோழியானவள் இந்த மடல் ஏறுதல் என்பது நிகழாமல் தடுத்து அதற்கு வேண்டியதை செய்வாள் என்பது தமிழ் அகத்துறை வழக்கம். முருகப்பெருமான் தோழியிடம் வள்ளியை சேர்த்து வைக்குமாறு கூறுதல் என்பது பதியாகிய இறைவன் அருட்சக்தி வாயிலாக ஆன்மாவை ஆட்கொள்ளுதல் என்பதன் தாத்பரியம். சகல அவஸ்தையில் அறியாமையோடு கூடிய மனமே இறைவன் பிற்பட்டு இருக்க அது நான் என்று முனைத்து நிற்கின்ற ஆன்மா. அதுவே சுத்தாவஸ்தையில் இறைவன் முற்பட்டு நிற்க இறைவனின் பின்னர் தான் பிற்பட்டு மாறும். அப்படி இருக்கின்ற ஆன்மாவை அப்படிப்பட்ட ஆன்மாவின் பசுத்துவம் தேய்ந்ததன் பின் சாந்தமுற்ற ஆன்மாவை தழுவிக்கொண்டு அத்வைதமாக கலந்த ஒன்று ஆகும். மடல் ஏறுவேன் என்று சொன்ன தலைவனிடம் தோழி தாங்கள் மடல் ஏறுவது அறம் அன்று என்று சொல்வாள். அதே போன்று எங்கும் நடக்கின்றது. சுப்பிரமணிய பெருமானது இந்த வார்த்தையை கேட்டு வடுவருமே என்று அஞ்சிய தோழி பனை மடல் ஏறுவது ஆரியராகிய உமக்கு நீதி ஆகாது, முறை ஆகாது என்று கூறுகின்றாள். இருந்தாலும் அதனை ஏற்காமல் சுப்பிரமணிய கடவுள் நான் நாளைய தினம் நிச்சயமாக மடல் ஏறுவேன் என்று அச்சுறுத்தினார். இது தலைவிக்கு இழுக்கு ஆகிவிடுமே என்று அஞ்சிய தோழி தலைவியை அனுப்பி வைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றாள். அதோடு சுப்பிரமணிய பெருமானை நோக்கி இதன் அருகிலே ஒரு சோலை இருக்கின்றது, குறுக்கத்தி மரச்சோலை இருக்கின்றது, அங்கே சென்று காத்திருங்கள் என்று கூறுகின்றாள். அந்த சோலையானது சூரிய கிரணங்கள் உள்ளே நுழையாதபடி வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இருள்மயமாக இருக்கும். ஆனால் அந்த சோலைக்கு உள்ளே சென்றீர்கள் என்றால் அங்கே பல விலை மதிக்க முடியாத ரத்னங்கள் ஒளி வீசிக்கொண்டு ஒளிமயமாக இருக்கும் என்று கூறுகின்றார் தோழி. இது எப்படி என்றால், சிவபெருமான் கஜாசுரனை வதைக்கும் பொழுது அந்த யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டார். அப்படிப்பட்ட சமயத்தில் பெருமானின் திருமேனி கருப்பாக தோன்றும். ஆனால் அந்த யானை தோலினை விலக்கி பெருமானின் உண்மை திருமேனியை கண்டால் அது செந்நிறமாக ஒளிமிகுந்த தேகமாக இருக்கும். அதுபோன்று இந்த சோலை குறுக்கத்தி மரச்சோலையும் வெளியே இருந்து பார்த்தால் இருட்டாக இருக்கும். ஆனால் உள்ளே சென்றால் அங்கே இருக்கின்ற ரத்தினங்கள் ஒளி வீசிக்கொண்டு ஒளிமயமாக இருக்கும் என்று சொல்கின்றாள். இதனை கேட்டு சுப்பிரமணிய பெருமான் மகிழ்ச்சி கொண்டு தோழி குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று மேகங்கள் வந்து கண் துயில்கின்ற குறுக்கத்தி சோலையின் உள்ளே புகுந்து மறைந்து அருளினார். தோழி விரைவாக திணைப்புணத்திற்கு சென்று வள்ளி நாயகியாரின் பாதங்களை வணங்கி தலைவரான முருகப்பெருமானின் காதலையும் ஆற்றாமையையும் பெருமையையும் எடுத்து கூறி வள்ளியம்மையாரின் மனத்தை தேற்றி வள்ளியம்மையார் சென்று தலைவனை சந்திப்பதற்கு சம்மதத்தையும் ஏற்கும்படி செய்கின்றாள் தோழி. வள்ளியம்மையாரை அழைத்து கொண்டு தோழி செல்கின்றாள். திணைப்புணத்தை கடந்து சென்று எண்ணற்ற மயில்கள் ஆடுகின்ற குளிர்ச்சியான அந்த குறுக்கத்தி சோலையில் வள்ளியம்மையாரை மெதுவாக அழைத்து கொண்டு செல்கின்றாள். திருவருள் பக்குவப்பட்ட ஆன்மாவை அந்த பரிபக்குவ தசையில் எடுத்துச் செல்லும் அருட்குறிப்பு இது. பதியிடம் ஆன்மாவை சேர்க்கும் திருவருளின் அருட்செயல் இது. தன் தலைவியான வள்ளியம்மையாரை அந்த குறுக்கத்தி மரச்சோலைக்கு உள்ளே அழைத்துச் சென்று அங்கே இருத்தி வைக்கின்றாள் தோழி. அதன்பின் சொல்கின்றாள், தலைவியே,
உன்னுடைய நீண்ட கூந்தல் அகில் புகை ஊட்டப் பெற்று பொன் கயிற்றால் ஒப்பனை செய்ய பெற்ற இந்த கூந்தலுக்கு தேவையான மலர்களை சூட்டுவதற்காக பசிய தேனானது மழை போல துளித்தல் செய்கின்ற வண்டினங்கள் மொய்த்த மலர்களை பறித்து தொடுத்து நான் விரைவாக வருவேன். உன் கூந்தலுக்கு ஏற்றபடி காந்தள் மலர்களை பறித்து வந்து உன் கூந்தலுக்குச் சூட்டுவேன். மயில்கள் ஆடுகின்ற அந்த அழகை நீ நன்றாக பார்த்து மகிழ்ச்சி கொண்டு இந்த சோலையிலே தங்குவாயாக என்று சொல்லி தோழியானவள் வள்ளிநாயகியாரை அங்கே இருத்துவிட்டு தான் அந்த சோலையிலிருந்து விலகி புறப்படுகின்றாள். தோழி இவ்வாறு குறிப்பால் அனைத்தையும் உணர்த்திவிட்டு சென்றுவிட வள்ளி நாயகியார் அந்த இடத்தில் தனியாக நின்று அருளுகின்றார். பெருமை பொருந்திய ஆறுமுக கடவுள் பெரிதும் மகிழ்ச்சி மிகுந்து வள்ளி நாயகியாருக்கு எதிர்பட்டு முன்பு திருக்காட்சி கொடுத்தது போலவே இப்பொழுதும் திருக்காட்சி தந்து அருளுகின்றார். மாவடுவை போன்ற 2 கண்களை உடைய வள்ளி நாயகியார் எம்பெருமானாகிய சுப்பிரமணிய சுவாமியின் 2 திருவடிகளை வணங்குகின்றார். அப்படி வணங்கி நின்ற வள்ளி நாயகி அம்மையாரை தமது அழகிய திருக்கரங்களால் எடுத்து தழுவி அவ்வம்மையார் பேரின்பமுற தாம் இன்புற்றருளி அருளுகின்றார். அம்மையார் இன்புறுவதற்கு தாம் இன்புறுதல் என்பது உடனாகின்ற உபகாரம், முக்தி நிலையில் காட்டி காணுகின்ற உபகாரம். இவ்வின்பத்தால் வள்ளி நாயகி அம்மையார் தோள்களோடு ஸ்தனங்களும் பெருத்தன, பெண்மான் போன்ற கண்கள் மதர்புற்றன, அழகு பொருந்திய அல்குலானது வளர்ச்சியுற்றது, அழகமானது திப்பிய மனம் கமழப் பெற்றது, நிறத்தொடு கூடிய தளிரின் அழகை மேனியானது கவர்ந்தது. நீ இவ்வாறு மெலிந்து போனதற்கு காரணம் என்ன என்று எம்பெருமான் கேட்டருளுகின்றார் வள்ளி அம்மையாரை நோக்கி. இவ்வாறு சிறிது நேரம் கழிய தலைவியாகிய வள்ளி அம்மையார் செல்க என்று தலைவனாகிய முருகப்பெருமான் விடுக்கின்றார். ஒளி பொருந்திய மலர்கொடி போன்ற தலைவியே, செவ்விய வாயாகிய பவளமும் வெள்ளிய பற்களாகிய முத்தும் சுற்றிச் சுழலுகின்ற அந்த ஒளியுள்ள வரிகளை உடைய கண்களாகிய மீனங்களும் குழலாகிய பாசியும் எல்லா பக்கங்களிலும் தோன்ற இயலுகின்ற நினது ஆயக்கூட்டமாய கடலுள் நீ முழு நிலவு போல சென்று வருவாயாக என்று கூறுகின்றார். உன் தந்தையும் மற்றவர்களும் திணைப்புணத்துக்கு வந்து உன்னை தேடுவார்கள். செம்மையாகிய திணை விளைகின்ற புனத்தை காவல் செய்வதற்கு உன் தோழியோடு செல்வாயாக. யாம் நாளைக்கு அங்கே வருவோம் என்று கூறி மறைந்தருளினார் எம்பெருமான் முருகப்பெருமான். சுப்பிரமணிய பெருமான் மறைந்தருளிய பின்னர் அவரை பிரிந்ததனால் வருந்துகின்றார் வள்ளி நாயகியார். பிரிவாற்றாமையால் இரக்கமுற்று அந்த மாதவி பொதும்பரை விட்டு நீங்கி வள்ளி நாயகியார் தனியே வருகின்றார். தோழியானவள் வள்ளி அம்மையாரை எதிர்கொண்டு காந்தள் மலர்கள் சிலவற்றை காட்டி அவ்வம்மையாரின் கூந்தலிலே அவற்றை அணிந்து அழைத்து கொண்டு செல்கின்றாள் தோழி. குறிஞ்சி யாழின் இசைதான் என்று சொல்லும்படி இசைக்கின்ற இனிக்கும் சொற்களை உடைய வள்ளி நாயகியார் தம்மை வழிபடுகின்ற காதல் தோழியாரோடு கொய்யும் பருவம் நிரம்பிய திணைப்புணத்தை அடைந்து திணைக்காவல் செய்து கொண்டு மன வாட்டம் உடையவராக அவ்விடத்தில் இருக்கின்றார். அப்படி திணைப்புணத்திலே இருக்கும் பொழுது வள்ளி நாயகியார் பிரிவாற்றாமல் தளர்ச்சியுற்று இருக்கின்றார். அவ்வள்ளி நாயகியார் காவல் காக்கின்ற திணைப்பயிர்கள் கண்ணுக்கு இனிய கதிர்களை ஈன்று மணி முற்றி விளைந்து நிற்கின்றன. திணைப்பயிர்கள் முற்றி விளைந்து நிற்பதை கண்ட வேடுவர்கள் விரைவாக வந்து கூடுகின்றார்கள். வள்ளி திணைப்புணத்திலே இருக்கும் பொழுது இறைவன் மானுட வடிவம் கொண்டு வந்தது தம்மீது இரக்கம் கொண்டு அருள் புரிவதற்கே என்று நினைக்கின்றார். இறைவனார் தமக்குச் செய்த பேருபகாரத்தை எண்ணி எண்ணி அன்பு அதிகமாகிக் கொண்டே செல்ல அதிகமாகின்ற அன்புக்கு ஏற்ப பேரின்பம் விளைவித்து நிற்பான் இறைவன். அது முக்தி நிலையில் ஆன்மா அனுபவிக்கின்ற சிவானந்தம். ஒன் பொருட்கண் உற்றார்க்கு ஒரு பயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண் என்பது திருவருட்பயன் 78வது குறள். அதாவது ஞானமயமான சிவப்பொருளிடத்து அத்வைதமாய் அழுந்தியவருக்கு ஏற்படும் பேரின்ப நுகர்ச்சி அது ஒன்று மட்டுமே, சிவபோகம் ஒன்று மட்டுமே ஆன்மாவிற்கு போகமாயிருக்கும். மற்றைய பொருட்களெல்லாம் ஆன்மா அறியாமலேயே நெகிழ்ந்து
மற்றைய பற்றுக்களெல்லாம் தாமே நீங்கிவிடும். எல்லாம் கழன்ற இடமே சிவம் என்று சொல்லாடுவோர் கழன்ற தூயோர் என்பது துகளறு போதம். முக்தி நிலையில் ஆன்மா அவன் உயிர்களுக்குச் செய்யும் உபகாரத்தை எண்ணி எண்ணி உள்ளம் உருக சிவத்தில் படிப்படியாய் அழுந்த அழுந்த சிவானந்தத்தைத் தவிர அதற்கு இடையூறாக இருக்கின்ற மற்ற எல்லாமே, அதாவது ஆன்ம உணர்வும் தான் செய்கின்ற புற வழிபாடு முதலிய செயல்களெல்லாம் படிப்படியாய் நீங்கும். இது நாம் தூக்கத்தில் அழுந்த அழுந்த தூங்கும்போது நம் கையில் பற்றியிருந்த பொருள் நாம் தூக்கத்திலே ஆழ ஆழ அது சிறிது சிறிதாய் நெகிழ்ந்து கடைசியில் முழுவதும் கையை விட்டு நீங்குவதைப் போன்றது. இதில் அதாவது தூங்கும்போது கையில் வைத்து கொண்டிருக்கின்ற பொருள் படிப்படியாக ஆழ்ந்த தூக்கத்தில் செல்லும் பொழுது அது தானாகவே கையிலிருந்து கழன்று விடுவது. அது தூக்கம் என்ற அறியாமையில் உயிர் அழுந்து இருக்கும்போது பொருளை விடுகின்றது. அதுபோல முக்தியில் சிவத்தில் அழுந்தி ஆத்மா தம்மையும் தம் செயலையும் மறப்பது. அந்த நிலையில் ஆச்சாரங்கள் எல்லாம் நம்மை அறியாமலேயே நம்மை விட்டு விலகிவிடும். இதனை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கு உணர்த்துகின்றது. உறங்கினோன் கை வெறும்பாக்கு எனவும் தானே தவிராதானால் புரியாது ஒளிந்திடில் நிறையத்து அழுந்துதல் திடமே என்று ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணத்தில் இதே கருத்தை சொல்கின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமி வான்கெட்டு மாருதம் மாய்ந்தழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் என்று சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று அருளுகின்றார். வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் என்பார் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான். மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை என்பார் சேந்தனார். திணைப்பயிர்கள் முற்றியிருப்பதைக் கண்ட வேட்டுவர்களெல்லாம் வந்தார்கள். வள்ளி அம்மையாரிடம் சென்று, தாயே, திணைகளெல்லாம் நன்றாக முற்றி விளைந்து விட்டன, வேங்கை மரங்கள் பூத்திருந்தன, அதனை பார்த்து நாங்கள் திணைப்பயிர் வளர்ந்து முற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். நீ இதுவரை திணைப்புணத்தை காவல் காத்து மிக துன்பமடைந்தாய், களைப்புற்றிருப்பாய். எனவே நீ நம்முடைய ஊருக்குச் செல்வாயாக என்று அந்த வேடர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.